Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆரி வர்க்குக்கு வந்து ரெடிமேடான மெஷர்மென்ட் வந்து எப்படி வந்து எடுக்கணும், எங்க இருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்ல என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் and அதுக்கு வந்து கரெக்ட்டான மெஷர்மென்ட் வந்து என்ன அப்படிங்கறது தான் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இதெல்லாம் தான் பார்க்க போறோம். and இந்த வீடியோ இடையில வந்து நான் உங்களுக்கு இந்த ரெடிமேட் ப்ளவுஸோட மெஷர்மென்ட் வந்து நான் உங்களுக்கு இங்க கொடுத்துடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நானும் வந்து அதை வந்து ப்ரௌஸ் பண்ணி தான் எடுத்தேன், ஏன்னா நம்மளோட ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு வந்து தேவைப்பட்டுச்சு இல்லையா. ஸோ அதுக்காக நான் அந்த மெஷர்மெண்ட் எடுத்து தான் நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதெல்லாமே. ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதோட கொடுத்த ரிவ்யூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது அண்ட் நெக்கு இதெல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவிலேயே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெடிமேட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்களோட க்ரோம்லேயே நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். க்ரோமில் போயிட்டு ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வரும். ஏன்னா உங்களுக்கு நிறைய சார்ட்ஸ் வரும். மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எது வந்து உங்களுக்கு சிமிலராக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதுலேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த சைஸ்க்கு இந்த நெக்கு டெப்த்து வச்சுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து அதிலே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4-5 சார்ட்டில் வந்து ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கணும். நெக்கு டெப்த்துனா ஒரு 7 இருக்குது அப்படிங்கும்போது ஒரு 4-5 சார்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 சார்ட்டில் வந்து 7 இருக்குது, ஒன்றில் மட்டும் 7.5 இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 7 மட்டும் எடுத்துக்கோங்க, 7.5 வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ரேண்டமாக வந்து நீங்கள் ஒரு 5 சார்ட்டோ இல்லை 6 சார்ட்டோ உங்களுக்கு எத்தனை சார்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து செஸ்ட் எவ்வளோ, வெயிஸ்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் ப்ளவுஸ் லென்த் இவ்வளோ, அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமா இல்லை ஆரி ஒர்க் பண்ண போகிறோமாங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆரி ஒர்க்குக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு பெருசாக செஸ்ட் மெஷர்மெண்ட் வேணும். அண்ட் நம்ம அதுவுமே ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா தான் செஸ்ட் மெஷர்மெண்ட் வேணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்கு அவுட்லைனும் அதாவது நெக்கு டெப்த்து வேணும், அது ப்ளவுஸோட லென்த்து, இது 2 இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த்து, அதுக்கப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு கரெக்டாக தேவைப்படும். ஏன்னா அதுவுமே நீங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் எடுத்துக்கிறீங்கன்னா 2 சைடு வந்து ஒரு இன்ச் வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அது, ஏன்னா உங்களுக்கு அடியில் மடித்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து லூஸ் டைட் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ மெஷர்மெண்ட் வந்து எடுத்தாச்சு, நம்ம அதை வந்து எப்படி மார்க் பண்ணி ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம புதுசாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு, அதனால உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா பேக் வந்து போட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நெக்கு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து இதே மாதிரி பேட்டர்னில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிளாத்தை மட்டும் ஃபுல்லாக விரித்து போட்டுட்டு எந்தெந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நீங்கள் ரெடிமேடாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் நெக்கு ஸ்லீவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு வந்து சொல்கிறேன். என்னதுன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே வந்து எல்போ ஸ்லீவ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எல்லாமே வந்து எல்போ ஸ்லீவாக பண்ணாமல் 1-2 நீங்கள் எல்போ ஸ்லீவ் பண்ணிவிட்டு மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்டர்
பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எல்போ ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட் ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா ப்ளவுஸும் நம்ம வந்து எல்போவே பண்ணி வச்சுட்டு ஷார்ட் ஸ்லீவ் கேட்குறவங்களுக்கு நம்ம வேணும்னா பண்ணணும் இல்லையா. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே போல் இந்த ரெடிமேட் ப்ளவுசஸ் எல்லாம் எவ்வளோ கிளாத்தில் வந்து எத்தனை மீட்டரில் வந்து ஒர்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் எல்லாத்துக்குமே ரேண்டமாக 1 மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. அதை விட டபுள் சைஸ் நீங்கள் போகும்போது எப்படியும் கொஞ்சம் ஒரு 110 அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுறதுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்கள் சைஸ் பெருசு பண்ணி போக போக உங்களுக்கு எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படும் தெரிஞ்சிடும். மினிமம்லேருந்து நீங்கள் 1 மீட்டரே எடுத்துக்கோங்க. 1 மீட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே போகிறது கூட நீங்கள் 1.10 இல்லை 1.15 இல்லை அந்த 125 அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளாத் வந்து ரொம்ப கம்மி கிளாத்லேருந்து போடாதீங்க. அப்போது அது வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பாக இருப்பாங்க, ஆனால் நெக் வந்து லோவாக போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம நெக் டெப்த்து கம்மியாக வச்சு போட்டிருப்போம் இல்லை சின்ன சைஸ்க்கு, அது கூட அவங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மினிமம் 1 மீட்டர் கிளாத்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அண்டு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த டவுட் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் அடுத்தடுத்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில். அண்ட் நான் இதுக்கப்புறம் வந்து ஆரி ஒர்க் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆரி ஒர்க் ரிலேட்டடான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.